ஒவ்வொரு சட்டம், அது எந்த சட்டமா இருந்தாலும் சரி, நீங்க நாடாளுமன்றத்தில் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் அனைத்தும் இந்துத்துவ கோட்பாட்டை மறைமுகமாக திணிக்கின்ற சட்டமாகவும் இந்து ராஷ்டிரத்தை உருவாக்குவதற்கான படிக்கட்டாகவும் தான் அந்த சட்டங்களும் திட்டங்களும் மத்தியிலே ஒன்றியத்திலே உருவாக்கப்படுகிறது. அல்லாமல் நாட்டு மக்களுக்கு ஒட்டுமொத்தமான நன்மை பயப்பதற்காக அல்ல. அதிலே கல்விக்கு முக்கியத்துவம் இருக்கும், பெண் உரிமைக்கு முக்கியத்துவம் இருக்கும், சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் இருக்கும். எல்லா சட்டத்தையும் எடுத்து பாருங்க. தமிழ்நாடு சட்டத்தை கல்வியை என்கரேஜ் பண்ணுவாங்க, சுகாதாரம், வீடு தேடி மருத்துவம். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா 48 மணி நேரத்தில் உயிர் காக்கும் மருத்துவம், வீடு தேடி மருத்துவம், வீடு தேடி கல்வி. இது நாம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, நம்முடைய தொன்மையை ஆராய்வதற்கு தொல்பொருள் ஆராய்ச்சி. நம்முடைய மாணவர்கள் நிறைய படிக்கிற, உயர்கல்வி படிக்கிறியா படி, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆசையா இருக்கா படி, டாக்டர் ஆகணுமா இன்ஜினியர் ஆகணுமா படி. அதுக்கு இந்த அரசாங்கம் எல்லா விதமான உதவியும் செய்யும். பெண்கள் குடும்ப தலைவி பேரளவில் சொல்லாதே, உனக்கு பைனான்ஸ் பண்றது, பொருளாதார அடிப்படையில் உன்னை உயர்த்துகிறேன். உனக்கு பொருளாதாரம் இல்லாத காரணத்தினாலே தானே இந்த அடிமைத்தனம் உடன் வந்துகிட்டே இருக்கு. அதனால உன்னுடைய பொருளாதாரத்தை தொடங்கி வைப்பதற்காக மாதம் 1000 ரூபாய் தர்றேன். அந்த 1000 ரூபாய் கொடுத்து உன்னை பொருளாதாரத்திலும் உனக்கு ஒரு பின்னணியை அடித்தளத்தை ஏற்படுத்துகிறேன். அந்த 1000 ரூபாய். பெண்கள் வேலைக்கு போறாங்க, பேருந்துல ஓசி, பள்ளிக்கூடத்தில் இருக்க குழந்தைய போய் மதுரையில தான் வந்து பார்த்தாரு. மதுரையில போய் பார்த்தாரு, ஒரு சின்ன பையன் பார்த்தாரு, சோர்வா இருந்தா அவனை கேட்டாரு, என்னப்பா ஏப்பா சோர்வா இருக்கேன்னு சொன்னாரு. அவன் நான் சாப்பிடலப்பா அப்படின்னா, சாப்பிடலையா அப்படின்னு கேட்டுட்டு, அந்த சிந்தனையினுடைய வெளிப்பாடு தான் காலை உணவு. அது யாரால முடியும்? மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய தலைவனால் தான் முடியும். சாதாரண மக்களுடைய நாடி நரம்புகளை தொட்டு பார்த்து அவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கான சட்டங்களையும் திட்டங்களையும் தீட்டக்கூடிய அந்த உணர்வும் உணர்ச்சியும் உந்துதலும் யாருக்கு வரும்னா இப்படிப்பட்ட மக்கள் தலைவர்களுக்கு தான் வரும். அதனாலதான் அப்பான்னு அவர்